ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். கல்வி, அறிவு, செல்வம், மருத்துவம், இந்த மாதிரி கோவில்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லா விஷயத்திற்கும் பொருத்தமான ஒரு இடம் கோவில். அதனால தான் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லி இந்த அற்புதங்கள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் அருமையாக பார்க்குறோம். ஒரு கோவில் எடுத்துக்கிட்டால் கலாச்சாரம், ஞானம், பக்தி இவையெல்லாம் சிறப்பே நடைபெற்றிருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அருள்மிகு மகாலிங்க சுவாமி அந்த திருக்கோவிலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जन प्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चंद्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपंच विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव सर्वेश जग प्रिय भोगादि प्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानंद महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव अंबरवास चिदंबर नायक तुम्बुरु नारद सेव्य शिव आहार प्रिय आदिगिरीश्वर योगादि प्रिय पूर्ण शिव
இந்த திருக்கோவில் உள்ளதிலேயே பெரிய தோஷம், ஒரு தோஷம் இருக்குங்க. எல்லாரும் ஒரு அனுமானத்துக்கு வந்திருப்பீங்க. பிரம்மஹத்தி தோஷம். அதுதாங்க பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன? பிரம்மன் ஹத்தி தோஷம் அப்படின்னா பிரம்மனுக்கு இறப்பை ஏற்படக்கூடிய சம்பவத்தை செய்யக்கூடிய. பிரம்மன்னா யாருன்னா பிராமணன். யாராவது ஒரு பிராமணனுக்கு அவன் இறப்பிற்கான காரணத்திற்காக இருக்கிறது, அல்லது பிரம்மஹத்தி தோஷம், சிசுகத்தி தோஷம், இந்த மாதிரிலாம் நிறைய தோஷம் இருக்குது. அதாவது சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். யாராவது கருக்கலைப்பு செய்திருந்தால் அது பிரம்மஹத்தி தோஷத்தில் தான் அடங்கும். ஒரு வளரும் குழந்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பாவத்தை செஞ்சுருந்தா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர விடாமல் செய்யக்கூடிய தோஷத்தில் முக்கியமான தோஷமாக விளங்குது. வளர விடாமல்னா என்ன? பொருளாதார மேன்மை, லக்ஷ்மி கடாட்சம், திறமை இருந்தும் முன்னேற முடியாமை, அறிவிருந்தும் செயல்பட முடியாமை, அனைத்தும் இருந்தும் எனக்கு என்னமோ ஒன்று குறையுதுங்க. சில பேர்லாம் எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நிறைய பணம் இருக்குது, எவ்வளோ பவுன் போட்டாலும் கட்டி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் காரு பங்களா எல்லாம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கும், ஆனால் ஒரு சாதாரண ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்கல, சாதாரண மாப்பிள்ளை கிடைக்கல. இந்த மாதிரி ஏங்குவோர் பலர் இருக்க, ஏதோ ஒரு தோஷம் உங்களை தொடர்ந்து இருக்க, அந்த தோஷத்தை நீங்கள் வேறறுக்க இந்த ஸ்தலம் திருவடை மருதூர் ஒரு அருமையான ஸ்தலம். அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம். ஏன்னா சந்திரனுக்கே 27 நட்சத்திரம் பின்னாடி சுவாமிக்கு பின்னாடி இருக்குன்னு நேற்று பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல பெரும் சந்தோஷம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवितपादपीठं वामेन विग्रहवरेण्यकळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतां सुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापेरतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இடைமருது உரை எந்தாய் போற்றி, சடை இடை கங்கை தரித்தாய் போற்றி. இந்த க்ஷேத்திரம் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு வருவதற்கு காரணம் என்னவென்றால், அர்ஜுனம் என்றால் மருத மரத்திற்கு பேர், சம்ஸ்கிருதத்தில் அர்ஜுன விருட்சம் என்று சொல்வார்கள். இந்த அர்ஜுன விருட்சத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட 3 முக்கிய ஸ்தலம் இருக்குது.
மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம், மல்லிகார்ஜுனம் என்று அழைக்கப்படுகிறது. புடார்ஜுனம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் புடார்ஜுனம் என்றும், தமிழ் சமஸ்கிருதத்தில் புடார்ஜுனம் என்றும், தமிழில் திருப்புடைமருதூர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் மல்லிகார்ஜுனம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் திருக்கடைமருதூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடைமருதூருக்கும் புடைமருதூருக்கும் இந்த க்ஷேத்திரம் இடையில் இருப்பதால் திருங்கிற அடைமொழி சேர்த்து திரு இடைமருதூர் என்று இந்த க்ஷேத்திரத்தை சொல்வார்கள். சமஸ்கிருதத்தில் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள். சமய பெரியார்கள் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மணிவாஜகர் நால்வர்களாலும் சிறப்பாக பாடல் பெற்ற திருத்தலம் இது. பட்டினத்தார் மும்மணி கோவைங்கிற நூலில் சிறப்பாக பாடியிருக்கார். அப்புறம் கர்நாடகா ஸ்டேட்டில் கொல்லூர் மூகாம்பிகை இருக்கா. அந்த அம்பிகைக்கு அவ்வாறு வருவதற்கு காரணம் என்ன, அந்த நாமகரணம் வருவதற்கு காரணம் என்னவென்றால், மூகாம்பிகை மூகாசுரன்கிற ஒரு அசுரன் இருந்தார். தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த மூகாசுரனை அழித்தாள். அதனால் மூகாம்பிகைன்னு பேர் வந்தது. அந்த மூகாசுரனை அழித்த பாவம் அவ்வாளை பற்றி கொண்டது. இறைவனுடைய ஒரு திருவருள் பெற்று இந்த க்ஷேத்திரத்தில் தபம் ஏற்றி வைகாசி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் தபஸ் இருந்து உத்தர நட்சத்திரத்தில் சுவாமியை கல்யாணம் பண்ணிட்டதாக ஐதீகம். அதனால் 10 நாள் திருக்கல்யாண உற்சவம் வைபவம் தனியாக நடக்கும். அந்த மூகாம்பிகா சன்னிதானத்தில் அம்பாளை முறையாக 3 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து ஆராதனைகள் செய்யப்பெற்றால் கல்யாணமாகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகும், விவாகங்கள் நடைபெறும். அப்புறம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கெல்லாம் புத்திர சந்தானம் உண்டாகும். அதனால் இந்த அம்பிகை அதிலெல்லாம் ரொம்ப மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. भवाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् वृषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदं तस्याभीष्टप्रदं शम्भो यः पठेन् मङ्गलाष्टकम्
सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इन्दुकलाधर इन्द्रादिप्रिय सुन्दर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जनप्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शङ्कर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चन्द्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपञ्च विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव एकानेक सर्वेश जगप्रिय भोगादि प्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित चिन्मय चिद्गण सच्चिदानन्द महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव अम्बरवास चिदम्बर नायक तुम्बुरु नारद सेव्य शिव आहार प्रिय आदिगिरीश्वर योगादि प्रिय पूर्ण शिव இப்போ இந்த ஸ்தலம் வந்து எவ்வளவு புனிதமான ஸ்தலம்ங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சுகிர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. நண்பர்கள்ட்டெல்லாம் போய் கேட்குறாங்க, ஏப்பா எந்த கோயிலுக்கு போகிறது, என்ன பண்ணுறது? எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. தீர்த்த நீராடல், புனித நதிகள் நீராடியாச்சு, குழந்தை கிடைக்கல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க. ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது இறைவன் மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம். அதில் மெய்ஞானம் விஞ்ஞானத்தை விட கண்டிப்பாக மெய்ஞானத்தின் அருளாலே மட்டுமே கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான ஆய்வு மட்டுமல்ல, இது இறைவனின் அருள் அப்படிங்கிறதுல யாருமே மறுக்க முடியாது. குழந்தை பாக்கியங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி இந்த மன்னனுக்கு ஒரு பிரச்சனை வந்து பல கோவிலில் போய் அழுது புலம்புன போது அகத்தியர் எதிரே வருகிறார். என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்னு பேசும்போது அகத்தியரிடம் அருள் வாக்கு கேட்குறான். ஐயா, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நான் இந்த கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. அகத்தியர் சொல்கிறார், நீ உன்னுடைய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய
நீர்த்தார் கடன் என்று சொல்வார்கள். அதாவது உன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நீ வந்து ஒழுக்கமாக கடன் அப்படின்னா நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பித்ருக்கடன் அதெல்லாம் செய்யணும். அதை செய்யாததுனால உனக்கு அவர்கள் சாபமிட்டிருக்கிறார்கள், உன்னுடைய குலம் வளராமல் போகட்டும் என்று சாபமிட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் செய்ய வேணாம், நேராக திருவிடை மருதூர் அங்கே போய் ஆற்றுல குளிச்சுட்டு, அதாவது குளத்தில் குளிச்சுட்டு மகாலிங்க பெருமானை தரிசனம் செய், கண்டிப்பாக உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு அகத்தியர் சொல்லியிருக்கார். அகத்தியர் நமக்கெல்லாம் மூலவர். அதாவது நம்மளுடைய தமிழ் மொழிக்கு, நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு, முருகப்பெருமானுடைய அருளுரையை கேட்டு நமக்கு அனைவருக்கும் வழங்கிய ஒரு தமிழ் குரு என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அகத்தியர் சொன்ன இடம் குறைந்தது ஒரு 50 மாபெரும் முனிவர்களுக்கு மேல் இந்த ஸ்தலத்தில் வந்து தரிசனம் செய்து புண்ணியம் அடைந்ததோடு மட்டுமில்லாமல் இன்று நம்மளுடைய ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் கிடைத்த, ஏன்னா இந்த கோவிலை வந்து இந்த எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த திருக்கோவில் முதலாக நமது ஜீ தமிழில் நமது நேயர்களுக்காக சமர்ப்பிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த புண்ணியத்தை அனைவரும் பெற்று, யாருக்கெல்லாம் பிரம்மஹத்தி தோஷம், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கிய தோஷம் இதெல்லாம் இருக்குதோ அவர்களெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரிவித்து அவர்கள் விரைவில் தோஷம் விலகி வாழ்வில் யோகம் பெற இந்த திருத்தலம் திருவிடை மருதூர் என்னும் இடத்தில் அருமையாக மகாலிங்க சுவாமி நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வாளிக்கிறார் என்று சொல்லி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.